我靠！还被咬了！我天哪！快捂住！拿下！捂住！还是那个土。还在那，你上来！它好凶啊！இணையத்தில் இப்போது ஒரு காணொளி வைரலாகி கொண்டிருக்கிறது. இது சீனாவில் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஒரு மோசமான ஒரு கொடூரமான சம்பவமாக பதிவாகி இருக்கிறது. அதுவும் ஆபத்தான விலங்கொன்றை கண்ட பிறகும் அதற்கு அருகே சென்று அதை புகைப்படம் எடுக்க முயன்ற ஒரு நபரை அந்த விலங்கு கொடூரமாக தாக்கிய ஒரு சம்பவம் தான் இப்போது இணையத்தில் வைரலாகி இருக்கிறது. சீனாவில் தன்னுடைய நண்பர்களோடு பனிச்சறுக்கு விளையாட சென்ற ஒருவர் அங்கே தன்னுடைய விளையாட்டை முடித்துவிட்டு திரும்புகின்ற வழியில் அங்கே உலகில் வாழக்கூடிய அரிதாக வாழக்கூடிய விலங்கினமாக கருதப்படக்கூடிய இந்த பனிச்சிறுத்தை, உலகிலேயே மொத்தமாக 4000 முதற்கொண்டு 7000 வரைக்கும் தான் இந்த விலங்கு வாழ்வதாக ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறது. இந்த விலங்கு இருப்பதை அவர் கண்டிருக்கிறார். ஆகவே இது உலகிலே அரிதாக வாழக்கூடிய இனம் என்பதை புரிந்து கொண்ட அவர் எப்படியாவது இதை புகைப்படம் எடுத்துவிட வேண்டும் என்று தன்னுடைய காரிலே இருந்து இறங்கி அந்த பனிச்சிறுத்தைக்கு அருகே சென்று புகைப்படம் எடுக்க முயற்சி செய்த போது அங்கே கோபமடைந்த அந்த பனிச்சிறுத்தை இவருடைய முகத்தில் பாய்ந்து கொடூரமாக தாக்கிய அந்த காணொளிதான் இப்போது வைரலாகி கொண்டிருக்கிறது. அங்கே இவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த போது அங்கே சுற்றி இருந்தவர்கள் இவரை காப்பாற்றி வைத்தியசாலைக்கு கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். இப்போது அவருடைய உடல் நிலை தேறி வருவதாக சொல்லப்படுகிறது.